ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே முருகன் கோயில் இருக்குது. தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். யாராலும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும், தம்பி, மாப்பிள்ளை, பாப்பா ஒரு 5 பேர் வந்திருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நானும் தம்பி மாப்பிள்ளையும் வந்து நம்ம காடு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மலை மேலே நின்று கை காட்டி பார்த்துட்ருக்கோம். மலை மேலே நின்று பார்க்கும்போது நல்ல ஒரு காற்று. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் உட்காந்து அந்த இடத்துல நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சாயந்தரம் நேரம் போனதுனால வெயிலும் அவ்வளோவா தெரியல. மேலே போக போக சூப்பராக இருந்துச்சு. காற்று, இயற்கை காட்சிகள் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் தம்பி எல்லாருமே வந்து பாதி மலையை நெருக்கி ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நானும் தம்பியெல்லாம் பாருங்கள் வந்துட்டுருக்காங்க. நிறையா பெண்கள் வந்து மேலே சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டுருப்பாங்க. அதனால் லைட்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், அங்கங்கே லைட் இருக்கும், வயர்லாம் இருக்கும். கொஞ்சம் பெரிய மலை தான், இருந்தாலும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஊர்லேருந்து ஏற்பாடு பண்ணி லைட்லாம் போட்டு விட்ருக்காங்க. மலை மேலே ஏறி வந்துட்டோம். தம்பி வந்து நின்று போஸ்ட் கொடுத்துட்ருக்காப்புல. எவ்வளோ தூரம் தண்ணி தெரியுன்னு பாருங்கள். அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்மா, பெரிய கம்மா, நம்ம ஊர் கம்மா தான். அதில் உள்ள தெரியுங்களா, கட்டமாக தெரியுங்களா, அது வந்து ஒவ்வொரு காடு ஒவ்வொரு ஆளை பிரித்து வச்சு வெள்ளரிக்காய் விவசாயம் பண்ணுவாங்க. அதில் தான் அந்த பாறையில் உட்காந்துருக்கு. நான் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அந்த கம்மாய் ஃபுல்லாக தான் வெள்ளரிக்காய் போடுவாங்க. இன்னும் அந்த தண்ணி வத்தின வரைக்கும் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஓரத்தில் தான் வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பெரிய கம்மாயிலேருந்து இந்த சைடு தெரியுது, வச்சேன்னு தெரியுது. ஃபுல்லாக வந்து அது வந்து வயல் காடு. அங்கேருந்து தான் தண்ணி எடுத்து பாய்ச்சி விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ தண்ணி சரியான பாதை இல்லாதனால அப்படியே போட்டாங்க. ஒரு சில மோட்டத்தோட மட்டும் பண்ணுறாங்க, மற்றவங்களும் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து மலை ஏறி கீழே இறங்கும்போது மணி 6 மணி 6:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மேலே நிற்கும்போது மணி வந்து 4:45 5 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த டயத்தில் வந்து காற்று வந்து இதமான காற்று நல்லா குளுக்குன்னு இருந்துச்சு. இன்னொரு வீடியோ வந்து இருக்கும், சன்செட் ஆகும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்போம், அதையும் நீங்கள் பாருங்கள். நானும் மச்சாலாம் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். 2வது தம்பி வந்து நின்றுங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சன்செட் ஆகும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்போம், அந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு அதையும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க, இன்னும் நிறையா வீடியோ போடலாம். சூரியன் பக்கத்தில் இருக்கிறது நான் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு ஒரு மலை, அந்த சைடு ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கிறனால நின்று எடுக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வீடியோ எடுக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு 300 மீட்டர் இருக்கும். 300 மீட்டர் தூரத்தில் எடுத்துகிட்ருக்கோம். அப்படி முடிஞ்சு நானும் அப்படியே கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு. அப்படி கிளம்ப போகிறோம். கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வரும்போது மணி 6:30 ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் ரைட்டு போட்டாங்க. மலை மேலே ஏறிட்டு இறங்கினவங்க எல்லாருமே வந்து பாறையில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ அவ்வளோதான், அப்படியே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you, friends.